வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுதா சந்தோஷ் புண்ணியம் வீடு சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஒரு புராண கதையோடு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஒரு அசுரன் கதை. பஸ்மாசுரன் என்ற ஒரு அசுரன் என்ன பண்ணார், தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வாழ்ந்து வந்திருக்கிறாரு. நாரதர் தேவலோகத்துக்கு போகிறாரு. அப்போ தேவர்கள் அதிக மன வருத்தத்தில் இருந்திருக்காங்க. அதை பார்த்து நாரதர் அவங்கள என்னன்னு விசாரிக்கிறார். அதற்கு தேவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாரதரே, பஸ்மாசுரன் என்று ஒரு அசுரன் எங்களை துன்புறுத்தி வாழ்ந்து வருகிறான். இதனால் நாங்கள் மன வருத்தத்தில் துயரத்தில் உள்ளோம். இதை கேட்டு நாரதர் ரொம்பவும் யோசிக்கிறாரு. நாரதர் என்ன செய்கிறாரு, இதை நான் தீர்க்கிறேன், விரைவில் உங்களை பஸ்மாசுரன் பற்றிய கவலையை போக்க வழி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாரதர் நேராக பஸ்மாசுரன் என்ற அசுரனை பார்க்க போகிறாரு. நாரதரை பார்த்த பஸ்மாசுரன், என்ன காரணம் என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறான். நாரதர் சொல்கிறார், ஒரு காரணம் இருக்கிறது. உன் முன்னோர்கள் அனைவரும் தவம் இருந்து பல வரங்கள் பெற்று ஆனாலும் அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள். இது உண்மைதானே என்று கேட்கிறார். ஆமாம், உண்மைதான் என்று அசுரன் சொல்கிறான். அதனால் நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். நீ சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து அவர் உனக்கு காட்சி அளிக்கும்போது உன் முன்னோர்களைப் போல மரணம் இல்லாது வாழ வேண்டும் என்ற வரத்தை கேட்காதே என்கிறார். உடனே அசுரன், அப்படியென்றால் வேறு என்ன வரம் கேட்க வேண்டும் என்று நாரதரிடமே மறுபடியும் கேட்கிறார். நாரதர் சொல்கிறார், சரியாக கேட்டாய். சிவபெருமான் உன்னிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டால், உன்னால் மற்றவர்களுக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று வரம் கேள் என்கிறார். இதை கேட்டு பஸ்மாசுரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். உங்கள் யோசனை நன்றாக உள்ளது, இதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் என்கிறான். நாரதர் விளக்கி சொல்கிறார், நீ யார் தலையில் கை வைத்து அழுத்தினாலும் அவர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று வரம் கேள் என்கிறார். இதை கேட்ட பஸ்மாசுரன் மிகவும் மகிழ்ந்து உடனடியாக தனது தவத்தை தொடங்கினார். பல இன்னல்களை தாண்டி கடுமையான தவத்தை பஸ்மாசுரன் என்ற அரக்கன் மேற்கொண்டான். அவனுடைய தவ வலிமையால் சிவபெருமான் பஸ்மாசுரனுக்கு காட்சியளித்தார். சிவபெருமான் பஸ்மாசுரன் என்ற அந்த அசுரனிடம், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்கிறார். அசுரன், ஐயனே, நான் யார் தலையில் கை வைத்து அழுத்தினாலும் அவர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும், இந்த வரம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். சிவபெருமான் உடனே அசுரன் கேட்ட வரத்தையும் அளித்தார். அசுரன் இந்த வரம் வாங்கி கொண்டு அந்த வரத்தை சோதிக்க பார்க்க நினைத்தான். அவன் சிவபெருமான் முன்னே கை நீட்டிக்கொண்டு சென்றான். இதை பார்த்து சிவபெருமான் அதிர்ந்து அங்கிருந்து நகர பார்க்கிறார். அதே சமயம் அசுரனும் விடாமல் துரத்துகிறான். இதை அறிந்த நாரதர் சிவபெருமானை காற்ற முடிவு செய்து மகாவிஷ்ணுவை போய் சந்தித்து நடந்ததையெல்லாம் சொல்கிறார். சிவபெருமானை காப்பாற்றும்படியும் சொல்கிறார். அதனால் மகாவிஷ்ணு மிகவும் அழகான பெண் தோற்றம் எடுத்து பஸ்மாசுரனுடன் தோன்றினார். அதுதான் அவரின் மோகினி அவதாரம். மகாவிஷ்ணு பெண் அவதாரத்தை இருந்ததைக் கண்டு மயங்கிய பஸ்மாசுரன் அந்த பெண் மோகினியிடம் பேச்சு கொடுக்கிறான். மோகினியாக இருந்த மகாவிஷ்ணு சொல்கிறார், நான் தேவலோகத்து பெண் என்று சொல்கிறார். அதே சமயம் அவர், நீங்கள் யார் என்று அசுரனை பார்த்து கேட்கிறார். அதற்கு அசுரன், நான் பஸ்மாசுரன், ஒரு அசுரன். சிறிது நேரத்துக்கு முன்னாடி தான் சிவபெருமானிடம் ஒரு வரம் வாங்கினேன். நான் யார் தலையில் கை வைத்தாலும்
அவர்கள் சாம்பல் ஆகிவிடுவார்கள். இந்த வரம் கொடுத்த சிவபெருமான் கூட என்னை கண்டு அஞ்சி ஓடுகிறார். மும்மூர்த்திகளும் இனி என்னை பார்த்து பயப்படுவார்கள். ஏன் பிரம்மா மகாவிஷ்ணுவின் கூட விடமாட்டேன். மோகினி அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணுவிடம் அசுரன் கர்வமாக இதை சொல்கிறான். கர்வம் தலைக்கு ஏறி பஸ்மாசுரன் என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமல் பேசினான். மோகினியின் அழகில் மயங்கியவன், உன்னை நான் மிகவும் பிடித்திருக்கிறது, உன்னை நான் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறான். அதற்கு காத்திருந்த மகாவிஷ்ணு சொல்கிறார், என்னுடன் நீ எனக்கு இணையாக நடனம் ஆட வேண்டும். நான் நடனம் ஆடுவது போலவே நீயும் ஆட வேண்டும். அப்படி செய்தால் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று மோகினியாக இருந்த மகாவிஷ்ணு சொல்ல, பஸ்மாசுரன் உடனே இதற்கு சம்மதிக்கிறான். மோகினி நடனமாட அவளைப் போலவே நடனமாடுகிறான். நீண்ட நேரம் மெய்மறந்து இருவரும் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கும்போது மோகினி ஒரு சமயம் தன் கையை எடுத்து தன் தலையில் வைத்து அழுத்தினாள். நளின நடன முறையை ஆடிக்கொண்டிருந்த அசுரன் என்ன செய்கிறான்? மோகத்தில் இருந்தான். பஸ்மாசுரன் தானும் தன் கையை தன் தலையில் வைத்து அழுத்தினான். அடுத்த கணம் எரிந்து சாம்பலானான். நாரதரின் இந்த முயற்சியால் அசுரன் அழிந்த கதை கேட்ட தேவர்கள் பிறகு பெரிதும் மகிழ்ந்தனர். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது புராண கதை தான். இந்த புராண கதை நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தருது. புராண கதைகளில் சொல்லப்படுற விஷயத்திலிருந்து நாம் நம் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கொள்வது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. நான் பொதுவாக சொல்கிறேன், கர்வம் என்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம உள்வாங்கிக்கணும். நம் வாழ்க்கையில் நடைமுறையில் இதை நாம் பின்பற்ற வேண்டும். எதெல்லாம் நமக்கு வேணாமோ அதெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள்ல இருக்குது. முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன். கர்வம், வீண் பேச்சு, அதீத ஆசை, சுயநலம், துரோகம் இவைகள் ஒருவனின் வாழ்க்கையில் நுழைந்தால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் தெரியுமா? இது கடைசியில் அவர்களின் ஆயுளையும் குறைக்கும். இவைகள் மற்றொருவரின் வாழ்க்கையை அழிக்கும். கர்வம் என்பது ஆணவம், அகம்பாவம், தலைகணம், தற்பெருமை, இவற்றை தான் நாம் கர்வம் என்கிறோம். இவைகள் நம் வாழ்க்கையில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். கர்வம் என்பது ஒரு எதிர்மறையான குணம். தன்னை மட்டும் அடுத்தவர்களை விட உயர்வாக நினைக்கும் மனப்பான்மை. கர்வம் கொண்டவர்களின் கட்டுப்பாடற்ற உற்சாக மனப்பான்மை அவர்களுக்கு அழிவை தரும். ஒரு தனிநபர் அவரின் மீது அவருக்கு இருக்கும் மிகைப்படுத்தப்பட்ட எண்ணம்தான் கர்வம். இந்த ஆன்மீக கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்வது இதைதான். அதிக கர்வம் இருக்கக்கூடாது. இங்கே கர்வன்றது நம்மை பற்றி நாம் பெரும் மதிப்பு இடுவது. அதனால் இது தலைக்கு ஏறி நாம் அழிவை சந்திப்போம்.